வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலம் பிறக்க போகுதுங்க. அதனால் தான் இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நண்பர்களுக்கு தென்பட்டிருக்குங்க. இந்த கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள மங்களகரமான பொருளான மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சைப்பழம், வெற்றிலை மற்றும் அருகம்புல்லால இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை ரீதியாக கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவின்படி இந்த பங்குனி மாதத்திற்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவு கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகள் எவ்வளவு சிறப்பானதோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையும் ரொம்பவே சிறப்பான ஆலயங்க. இங்கு தோரோட்டி மரம் தலவிருட்சமாக இருக்கு. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரால திருப்புகள்ல பாடப்பெற்ற தலம் தாங்க இது. 15 சித்தர்களை ஒருவராக இருந்த சிவவாக்கிய சித்தர் தங்கி இருந்து முருகப்பெருமானுக்காக கோவில் எழுப்பி வழிபட்ட தலங்க. அதனால தான் இன்றுமே இந்த மலைக்கு சிவன்மலைன்னு பெயராக இருக்கு. மேலும் இந்த ஒரு மலை பார்த்தீங்கன்னா பார்வதி அகத்தியர்னு சிவனை நோக்கி தவம் செய்த தலன்னு, வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகப்பெருமான் இங்கு வள்ளியோடு குடிக்கொண்டதாகவும் சொல்றாங்க. இங்கு மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில திருமண கோலத்துல எழுந்திருக்காரு. மேலும் இந்த கோவிலுக்கு செல்ல பார்த்தீங்கன்னா 496 படிகள் கொண்ட மலைப்பாதையை அமைத்திருக்காங்க. மேலும் முருகப்பெருமானினுடைய சிறப்பு என்னன்னா இங்கு தன்னுடைய பக்தர் கனவுல தான் தோன்றி உத்தரவு பெட்டியில வைக்க வேண்டிய பொருள் பற்றி சொல்வாரா. பிறகு அருள் வந்த நபரோ அடுத்த நாள் வந்து கோவில் நிர்வாகத்துடன் சொல்வாங்க. அதன்படி தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா மங்களகரமான பொருட்கள் வைத்திருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் 11வதாக வரக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குந்தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். மேலும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த மனக்குழப்பம் இனி தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் போகுது. முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் இந்த பங்குனி மாதம் முதல் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் காத்திருக்குங்க. கடந்த கால முயற்சிகள் கைகூடும், அதிர்ஷ்டம் இனி அதிகரிக்கும். பணவரவும் பொருளாதாரம் பொறுத்தவரை திருப்தியான நிலை உண்டு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனியினுடைய கடைசி காலகட்டத்தை நீங்கள் பாத சனி அதாவது குடும்ப சனி நீடித்தால் கூட குரு வக்ர பயிற்சி முடிவடைந்து நேராக சஞ்சரிப்பதும் 2வது வீட்டில் சுக்கிரன் உச்சமாகி சஞ்சரிப்பதும் உங்களுக்கு குடும்பத்தில் இணக்கமான சூழலை ஏற்படுத்தி தருங்க. திருமண வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக மாறும். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய போகுது. தடைப்பட்ட திருமணமும் கைகூடி வருங்க. பெற்றோர்கள் சம்மதத்தோடு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் இந்த நேரத்தில் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாக தடைப்பட்ட வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள், வேலையில் இருந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட அனைத்து மாறி உத்தியோகத்திலும் சரிங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. குறிப்பாக புதிய திட்டங்களும் ஒப்பந்தங்களும் கிடைக்கலாம். வருமானமும் இதனால் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்திலும் தொழில் செய்பவங்களுக்கோ பெரிய லாபம் காத்திருக்கு. உத்தியோகம் சம்பந்தமான குழப்பங்கள் விலகி இனி சரியான முடிவை எடுக்க போறீங்க. இடமாற்றம், வேலை மாற்றம் அனைத்தும் சாத்தியமாகும். அதே போல் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் இனி விலகி வருமானம் இனி அதிகரிக்கும். தனிப்பட்ட வருமானம் மட்டும் இல்லைங்க, குடும்பத்தாருடைய வருமானமும் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய பொருளாதாரமும் இனி மேம்படுங்க. நீண்ட கால வராமல் இருந்த தொகையோ பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளோ உங்கள் கைக்கு வந்து சேரும். கொடுத்த கடன் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்களும் இனி தீருங்க. அதே போல் இந்த மாதம் பொறுத்தவரை பல வகையிலும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. முதல் பாதி வரை ராசியிலே ராகு செவ்வாய் இருப்பதால் எதிலோ அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும். நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரக்கூடிய காலம்தாங்க இது.
அவசரம் மட்டும் படாதீங்க. நன்றாக சிந்தித்து குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதும் நல்லதுங்க. இப்ப ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியான 7ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல மாதம் முழுவதும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பதால, ராசிநாதனோ 7ஆம் அதிபதியோ இணைந்து இருப்பதால கணவன் மனைவி இந்த நேரத்துல இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மாதமாக மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே போல குடும்ப நலமோ குடும்ப மேன்மையை அதிகரிக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலோ ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யக்கூடிய குணாதிசயம் கொண்டவராக இருப்பதால் நீங்கள் உறுதித்தன்மை உங்களுக்கே புலப்படக்கூடிய சிறப்பான மாதமாக மாறப்போகுது. மேலும் உங்களுக்கு எல்லா துறையிலும் பார்த்தீங்கன்னா மேல் சாதிக்க முடியாதுன்னு கைவிட்ட தொழிலை இனி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு. புதிதாக சிலருக்கு வேலை கூட இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க. அதே போல் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் நன்றாக இனி மாறும். வியாபாரத்தில் இதுவரை இருந்த சுணக்க போகி இருந்தவங்க கூட இனி உற்சாகமாக செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு. ஆரோக்கியமும் நன்றாக இருக்கு. 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அற்புதமான காலமாக இது மாறும். நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் நல்ல மருந்துகளும் கிடைத்திடுங்க. மருத்துவ துறைகளில் பார்த்தீங்கன்னா மருத்துவ முறைகளை பழித்திடுங்க. சிலருக்கு வாக்குகள் அனைத்தும் நிறைவேறும். கடந்த காலங்களில் நிறைய விஷயங்களை செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கும் கெட்ட பெயர் பெற்றிருப்பவங்களோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இழந்த நற்பெயரை திரும்ப பெறக்கூடிய காலமாக மாறப்போகுது. உங்களுடைய மாற்றங்கள் வெளிப்படையாக மற்றவங்களுக்கு தெரியுங்க. அந்த வகையில் நடந்து கொள்வீங்க. நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதே போல் நல்ல பாசிட்டிவான மாதமாக இருப்பதால் பெண்களுக்கு குடும்ப கவலைகள் பரிபூரணமாக இனி நீங்கிடும். பெண்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல மாதமாக இருக்குது. சகலவித துன்பங்களும் நீங்கி இனி நன்மைகள் பெறக்கூடிய காலம்தாங்க இது. எடுத்த காரியங்களை ஜெயம் உண்டு. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் அபரிவிதமான நன்மை காத்திருக்கு. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் தொடர்ந்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையாக செயல்பட்டு பாராட்டும் பெறுவீங்க. கடுமையான பணியின் காரணமாக சோர்வு உண்டாகலாம். குடும்ப விஷயங்களை ஆர்வம் காண்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபம் உண்டாவதை தவிர்ப்பது நல்லது. திறமையை கண்டு மற்றவங்க இந்த நேரத்தில் நிச்சயம் உங்களை பாராட்டுவாங்க. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லதுங்க. வீண் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கிடுங்க. அரசியல் துறையினருக்கு தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது நல்லது. மனோதிடம் உண்டாகும். கடன் நோய் தீருங்க. விவாதம் தொடர்பான காரியங்களை நல்லபடியாக நடத்த முடியும். நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிங்க. முன்னேற்றத்திற்கு இது வழிவகுத்திடும். பாடங்களை நன்கு படித்து பாராட்டும் பெற போடுவீங்க. மேலும் நட்சத்திர ரீதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர்வாங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. மருத்துவ தொழில் புரிந்தீங்கன்னா அதிக வருவாய் வரும். சோதனைகள் அனைத்தும் இனி வெற்றியாக மாறும். அடுத்ததாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்தும் கைகூடி வருங்க. உங்கள் செயல்பாடுகள் மற்றவங்களை கவரும் விதத்தில் அமையும். உல்லாச பயணங்களை நாட்டம் அதிகரிக்கும். மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க. படிப்பில் நாட்டம் உண்டு. பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க. திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கு. அதே போல் புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் கல்வியில் புதிய மாற்றம் உருவாகலாம். அரசாங்க அனுகூலம் உண்டு. வாகனங்களை பிரயோகிக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ இல்லை பணி நிரந்தரமோ உண்டாகலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய சிறப்பான ஒரு பரிகாரம் என்னன்னா ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதோடு அநாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மன குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கிடும். தைரியம் உண்டாகிடும். தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியுங்க. மேலும் இந்த மாதம் பொறுத்தவரை சந்திராஷ்டம தினங்களாக 12, 13, அதிர்ஷ்ட தினங்களாக 5, 6. இந்த கும்பராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி தொடர்ந்து 6 வாரங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் குழப்பங்கள் அனைத்தும் விலகி நிம்மதி உண்டாகும். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலோ நிறைவேறுங்க. இந்த பதிவில் கும்பராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக
எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.